வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை நம்ம மறந்தே போயிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பதிவுகளை வந்து கொடுத்ததுக்கப்புறமா என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்து நிப்பாட்டினேன். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் எல்லாம் நிஃப்டி ஆப்ஷன்ஸு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக வந்து பார்க்கலாங்க. நேற்றுக்கு இந்த ஆல்ஃபா ட்ரேடு 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். இந்த தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ்லேயும் நான் பங்கேற்றிருக்கிறேன். இதுலேயும் வந்து பங்கு பெற்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா ட்ரேடர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து உள்ளே வர்றாங்க. என்னுடைய குருநாதர் பிஆர் சுந்தர் அவர்கள் வந்து கடைசியாக உரையாற்றும் போது வந்து சொன்னார், இது வந்து சவுத் இண்டியன்ஸ்க்கான பிஸ்னஸ்ஸு. இப்போ தான் எல்லோரும் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இளம் ட்ரேடர்ஸை வந்து ஊக்கப்படுத்தியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தும் வந்து அவரும் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேரை வந்து வளர்த்து விட்டுருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சார்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தோம் நேற்று வீக்கெண்டு வீடியோவில். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டோம். இன்ஃபேக்ட் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே கீழே வந்தது. ஒரே ஒரு இடம், இந்த இடம் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம்னு பேசியிருந்தோம். அந்த கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னு பேசின இடத்துல மார்க்கெட் நல்லா ரியாக்ட் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து கீழே வந்தாச்சு. கீழே வரும்போது வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலாக வந்து கீழே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நேற்றுக்கு பதிவில் வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வரும்போது ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கும். ஆனாலும் ஏமாற வேண்டாம், அது ட்ராப்பாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். நம்ம எக்ஸாக்டாக வந்து அந்த லெவலுக்கு வந்த உடனே நான் அந்த கோடை கூட அழிக்கலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. கிட்டத்தட்ட கரெக்டாக அந்த லைனை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே இவ்வளோ தூரம் போச்சு. இந்த ட்ராப்புன்னு பேசணும் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து நடந்தது. என்னென்னா இவ்வளோ தூரம் மேலே போன உடனே எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மார்க்கெட்டை ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து இப்படி போன மாதிரி, ஏற்கனவே இந்த மாதிரி போன மாதிரி இந்த தடவையும் இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இங்கே எங்கேயாச்சும் வந்து பையர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டணும். மிஸ்டர் சிவபாலன் நேற்று வந்து உண்மையாக பேசுனது ஒரு 2-3 பேர் வந்து பேசினாங்க. அதில் முக்கியமாக நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸோடு வந்து அவரை ரொம்ப அருகாமையிலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி உண்மையை சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அவர் வந்து இந்த உண்மையை தான் இதை தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். இந்த கேண்டலுடைய ஸ்ட்ரென்த்தை பாரு, ஒரு 5 நிமிஷம் கேண்டலுடைய பிஹேவியரை நோட் பண்ணுங்கன்னு சொன்னார். இதை தான் நான் 2 வருஷமாக சொல்லிகிட்டே வரேன். ஸோ என்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவரை நம்ம பார்க்கும்போது வந்து சந்தோஷமாக இருந்தது. இது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுங்களா. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவரில் போயிட்டு ஜஸ்ட் அதை வந்து அந்த கேண்டில் பை கேண்டிலாக வந்து நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து பார்ப்போம். 1 ஹவரில் பார்ப்போம். முதல்ல இந்த 1 ஹவரில் நீங்கள் இதுதான் முதல் தடவை வந்து இந்த பதிவெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேனலில் இருக்கிற இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற இந்த 50 பதிவுகளையும் பாருங்கள். அவர் சிவபாலன் அவர் வந்து 30 பதிவுகளை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் கூடுதலாக 50 பதிவுகளாக போட்டிருக்கிறோம். கொஞ்சம் விலாவாரியாக இருக்கும். பொறுமையாக வந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அதே சமயத்தில் இப்போது இதில் வந்துட்டு நான் அந்த சும்மா லைட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த படிக்கட்டில் தான் மார்க்கெட்டு மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் இது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
இது நேற்றுக்கு அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு முதல் ஸ்பீக்கர், ரெண்டாவது ஸ்பீக்கர் வந்து சொன்னாங்க டவ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. டவ் தியரி தான் இந்த மாதிரி ஹையர் ஹையில் வந்து மேலே போகும், லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரும், ஹையர் லோ லோயர் ஹை அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நமக்கு டவ் தியரி அவர் என்ன பண்ணார், அவர் எப்போ கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி படிக்கட்டில் ஏறுறான், படிக்கட்டில் இறங்குறான். இப்போ வந்து இறங்குறானா ஏறுறானா, இவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், ஏறிக்கிட்டே இருந்தான். செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோன்னா படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருந்தான், மேலே 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 போனான். செப்டம்பர் 20 தேதி வாக்கில் என்ன பண்ணனா, இறங்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கட்டில் பொறுமையாக வந்து கீழே இறங்கிட்டு வந்தான். இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு சடனாக ஒரு பை ஆனதுக்கப்புறமா கீழே வந்தானோ அதே மாதிரி இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், சடனாக செல் ஆயிருக்கு. அதனால் மேலே போயிடுவானா தெரியல. மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு ரூல் என்னது, ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹையை கட் பண்ணனால மேலே போயிடும். இது வந்து 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி நடக்கணும், நடந்தால் தான் மேலே போகும், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். இது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாக நடந்திருக்குது. இருந்தாலும் செல்லர்ஸ் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல செல் பொசிஷன் எடுத்தவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் லோக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு மார்க்கெட்டு. அதனால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி வருதா தெரியலை, நடக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல பை பண்ணவங்க இந்த இடத்துல பை பண்ணவங்க இந்த இடத்துல பை பண்ணவங்க எப்படி ப்ராஃபிட் புக்கிங் மேலே போனோன்னா பண்ணினாங்களோ அதனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து கீழே வந்ததோ அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ வந்து மார்க்கெட் இப்படி வந்துருச்சு, ஒருவேளை ப்ரீவியஸ் ஹையை இப்படி கட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் தான் வரணும். இது இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போக ஆரம்பித்தானா மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான். ஆனால் இதுலேயும் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த வீக்கெண்டு வரைக்குமே கவனிங்க, வீக்கெண்டு வரைக்குமே மார்க்கெட் வந்து இப்படி, அதாவது அந்த ஹை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் வைக்க மாட்டான், ரொம்ப அருகாமையில் வச்சுட்டு இருப்பான். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நம்பிக்கை இல்லாமல் பை பண்ணுற மாதிரி. நான் இவ்வளோ பெரிய செல்லுக்கு அப்புறமா நம்பிக்கை இல்லாமல் பை பண்ணுறதுனால தான் ஹையே வைக்கவே மாட்டுறாங்க, கொஞ்சம் மேலே போனோன்னு கீழே வந்துடுறாங்க செல்லர்ஸ். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஃப்ரீ ஃபாலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்ததுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோம். அதே சமயத்தில் வந்துட்டு நமக்கு நல்ல பையிங் இந்த மாதிரி வந்து ஆகுது. நல்ல பையிங் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ ஆஃப்டர் ஏ பிக் செல் மார்க்கெட்டை பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று வந்து நடக்க தான் போகுது, சரிங்களா? அப்போது இந்த இவ்வளோ தூரம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் இருக்காங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் பையர்ஸே இல்லை, தெரியுதா? ஒரு 2 நாள் வியாழன் வெள்ளி பையர்ஸே இல்லை. மண்டே மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து இந்த பையர்ஸை வந்து கண்ணிலே பார்க்க முடியுது. எங்கப்பா இருந்தீங்க இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கண்ணிலே வந்து இப்போ தான் பையர்ஸே காட்டுறாங்க. ஆனாலும் இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும், மேலே இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு கீழே வந்து இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துட்டு மேலே போகும்போது மேலே போகல, தெரியுதா? ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கா? நம்ம இதை இன்னும் கூட கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து பார்க்கலாம். மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு, கீழே க்ளோஸ் வைக்கலை, சூப்பர், நம்மளோட கண்டிஷனை மெட் ஆகிடுச்சு. மேலே போகும்போது இன்னொரு ஹை வந்து வைக்கணும், இந்த ஹைக்கு வந்து மேலே போகணும். அது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் நடக்கலை. அது என்ன இருக்குது, மார்க்கெட்டு இங்கே தான் இருக்குது. அப்போ இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டை. தொடர்ந்து அவங்க கட்டுப்பாட்டிலேயே மார்க்கெட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த நேரத்துலையும் வந்து விழுறதுக்கான மார்க்கெட். இது விழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை வந்து கட் பண்ணணும்.
இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். இப்போ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்ன பேட்டர்ன்? மேலேருந்து கீழே வந்தது, மேலே போக ட்ரை பண்ணால் முடியல, கீழே வந்தது, மேலே போக ட்ரை பண்ணால் முடியல, கீழே வந்திருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் பக்காவாக செட் ஆகிடும். ஓவரால் ட்ரெண்டு என்னது? ஓவரால் ட்ரெண்டு நம்ம எதில் பார்ப்போம்? 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட போதும். நம்ம டெய்லியில் கூட பார்க்க வேண்டாம், 1 hourல பார்த்து 5 minutesல ட்ரேட் பண்ணோன்னா போதும். அப்போ இது வந்து 2 சான்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஃபாலுக்கு அப்புறமா கொஞ்சம் பையர்ஸ் இருக்கிறதுனால அந்த மொமெண்டமை அப்படியே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். எது வரைக்கும் போகும் அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த இடத்துலேருந்து இந்த டவுன்ஃபால் ஆரம்பிச்சதோ அது வரைக்கும் போயிடும். இதுதான் டார்கெட். அப்போது இதுக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் வரக்கூடாது மார்க்கெட். இந்த லோ வரைக்கும் வந்தால் என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டே இவ்வளோ தூரம் வரக்கூடாது. இங்கே இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இப்படி போய் புது ஹை மட்டும் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 2-3 சைக்கிள்னாச்சு இந்த மாதிரி வந்து மலையை ஏறுவான், படிக்கட்டை ஏறுவான். ஒருவேளை விழுறதா இருந்தால் கூட இந்த படிக்கட்டை ஏறிட்டு தான் விழும். ஸோ இந்த பேட்டர்ன் வருமா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிரைண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த லெவலில் நம்ம வந்து செல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான எதனா வாய்ப்பு இருக்குதானா? இருக்குது. செல் எடுத்திங்கன்னா 5 minutesல போய் இந்த செல்லுக்கான இதை எடுத்துகிட்டு என்ட்ரி அட் எக்ஸிட்னு ஒரு கான்செப்ட் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா, இந்த பிகினர்ஸ் கைடில் போனீங்கன்னா என்ட்ரி அட் எக்ஸிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து பாப்புலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட என்ட்ரி அட் எக்ஸிட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 பார்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் முக்கியமாக வந்து பார்த்துருங்க. ஏன்னா அதே விஷயத்தை திருப்பி நான் இங்கே சொல்ல விரும்பலை. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு 1 hourல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் 5 minutesல போய் பார்த்துட்டீங்கன்னா என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்? நேற்று நம்ம என்ன பேசினோம்? 5 minutes சார்ட்டை வச்சு இந்த இடத்துல பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான், இந்த இடத்துல பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கும்போது என்ன வந்து சிக்னல் உங்களுக்கு? இந்த மாதிரி படிக்கட்டை ஏற்றிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். ஒருவேளை நேற்றே மார்க்கெட் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இந்த பிரேக் அவுட் நேற்றே நடந்துடும். இந்த பிரேக் அவுட் நடந்தோடனே எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் ஹையை போய் டச் பண்ணியிருக்கானா? இந்த 1 hourல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, படிக்கட்டை கட்டிக்கிட்டே இப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ஆகிருக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது வந்து 5 minutesலேயே நடந்திருக்கா? இங்கே படிக்கட்டை கட்டலை, இருந்தாலும் ஒரு லோ இங்கே இருக்குது, இன்னொரு லோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பை வந்து நடந்திருக்குது மார்க்கெட்டில். இது எதுக்குன்னா ஏமாத்துறதுக்கு. இந்த மாதிரி பை ஆகி போச்சுன்னா தான் இவ்வளோ பெரிய கேண்டில் நீங்கள் பார்த்தோன்னா என்ன முடிவு பண்ணுவீங்கன்னா, அடாடா இந்த இடத்துல வாங்க மிஸ் பண்ணிட்டோம், இங்கேயும் பயந்துட்டு விட்டுட்டோம், இங்கேயும் விட்டுட்டோம், இதுக்கு மேலே விட்டோன்னா இவனை பிடிக்க முடியாது, வாங்கிடுவோம், கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வாங்குவோம். நம்ம இதை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வீடியோஸில் வந்து சொல்கிறது உண்டு, லெஃப்ட்டை பாருங்கள், லுக் லெஃப்ட் ட்ரேட் ரைட். சிம்பிள் கான்செப்ட் தான். பின்னாடி இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இந்த சைடு வந்து ஒரு முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்காக? சடனாக இவ்வளோ தூரம் போடுற மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வருவான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணால் கூட தப்பிச்சிருவீங்க. ஒருவேளை மார்க்கெட் கீழே போனால் கூட என்ன ஆகும்? இந்த இடத்துலேருந்து என்ன ஆயிருக்குது? மார்க்கெட்டு கொஞ்சமாக உங்களுடைய பைக்கு மேலே போயிருக்குது. திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது கொஞ்சமாக உங்கள் பைக்கு மேலே போயிருக்குது. 2 சான்ஸ் கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா இந்த சான்ஸ் வந்து கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும்போது எவ்வளோ தூரம் வந்துருக்கிறான்? இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கு. மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். இப்போ என்ன பண்ணணும்? மேலே போயிட்டு கீழே வரணும். நடந்துதா? நடக்கலை. அப்போவே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். இந்த கேண்டில் இப்படி போகிறது இந்த ஐக்கும் மேலே போகணும், கட்டாயமாக அது நடக்கணும். நடக்கலை அப்படின்னாலே இது வந்து படிக்கட்டு கீழே கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம்.
மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணணும், மேலேயே போயிட்டான் டச் பண்ணிட்டு, ஆனால் கீழே வந்துட்டான். இங்கே இருந்து மறுபடியும் மேலே போகும்போது கூட இப்படி போயிட்டான்னா கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இவ்வளோதான் போயிருக்கிறான். இந்த இடமே உங்களுக்கு இந்த ப்ரெஷருக்கான இண்டிகேஷன். போகவே முடியல, பையர்ஸால் மேலே கொண்டு போகவே முடியல மார்க்கெட்டை. அப்போ என்ன இருக்குது, ஃப்ரீ ஃபால். எங்கே வரைக்கும் ஃபாலாக வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸ் லோ தான், அவ்வளோதான். ஒரே ஐடியா விழுந்தானான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டு இன்னைக்கு லோக்கு வந்தோடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கீழே வந்துட்டு படிக்கட்டு மேலே போக முடியல, இதுக்கு மேலே போகணும் கட்டாயமாக. அப்புறமா கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகணும். எங்கே இங்கே போனானா இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், நேராக கீழே வந்து இந்த லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறான். இது நேற்றைய லோ, அதை வெள்ளிக்கிழமை லோ. இந்த லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணோன்னே பையிங் ப்ரெஷர் தெரியுதா? இங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் நடக்கலை. ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிட்டான். தொட்டோன்னே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். வந்துட்டு தான் அடுத்த தடவை மேலே போயிருக்கான். அடுத்த தடவை எங்கே வந்திருக்கிறான், அங்கேயே வந்துட்டு மேலே போயிட்டான். அந்த இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மேலே போயிட்டான். அந்த இடத்துக்கு வர முடியாமல் மேலே போக ட்ரை பண்ணுறான். இந்த தடவை மேலே போகல. சீக்வன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்த லெவலை கட் பண்ணிட்டான், கட் பண்ணோன்னா மேலே போவான், ஹை பண்ணியிருக்கிறான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கிறான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை இப்படி போகணும். போகாமல் எந்த இடத்துல இந்த மாதிரி திணறுதோ மார்க்கெட்டு, திணறுச்சுனாலே விழுந்துருவான். இது எல்லா நேரங்களையும் ஒரு 80% நடக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். தொடுவான், கீழே வந்துடுவான். அந்த மாதிரி கீழே வந்தால் கூட உங்களுக்கான சிக்னல் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து மேலே போய் ஐயரை பண்ணாமல் கீழே வந்ததுனாலே கொஞ்சம் வந்து தடுமாற்றம் தான். இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே வருதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் இதே தான். இந்த ஹை இங்கே இருக்குது, கொஞ்சம் ஹை வந்து இங்கே தான் வச்சுருக்கிறான், கொஞ்சம் ஹை இங்கே இருக்குது. இந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொன்ன ஞாபகம் இருக்கா? 1 hour காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்லும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேலே போவான், அடுத்த தடவை வந்துட்டு போகும்போது ஹை வந்து வைக்க மாட்டான், அடுத்த தடவை ஹை வைக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ வந்து தெளிவாக வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் தெரியாதுன்னு சொன்னேன். அது இங்கே நடந்திருக்குதா? பக்கத்தில் ஹை வச்சுருக்கான். அதுக்கப்புறமா என்னாச்சு, செல்லர்ஸ். இதுலேயே நீங்கள் அந்த செல்லர்ஸோடைய அந்த ஸ்ட்ராங்னஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு கேண்டல்லையும் என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது வந்து தெரியுமே ஒழிய, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் கரியரில். அதை பிடிச்சிட்டிங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது அடுத்தவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணுறது. லட்சக்கணக்கான பேர் வர்ச்சுவலாக நீங்கள் உட்காந்து அவங்களோட போராடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, முடிச்சிடலாம். சரியா? இங்கே வந்து என்ன ஆகணும், இதை பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கீழே வந்து மேலே வரும், ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வருவான் கட்டாயமாக. அவன் இந்த லோ வரைக்கும் வந்துருக்கான். ஏற்கனவே எங்கே பிரேக் அவுட் ஆகி மேலே போனானோ அந்த இடத்துக்கு வந்தானோ ஒரு சின்ன ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அடுத்த லோ, மறுபடியும் ஒரு சின்ன ரியாக்ஷன், அப்புறமா அடுத்த லோ பண்ணலை, இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும், அப்புறம் புது ஹை வைக்கணும். நிறைய வேலை இருக்கு. அப்போ தான் மேலே வருவோம். இல்லைனா மேலே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சரியா? இதை இப்படி நீங்கள் 1 hourல ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்தீங்க. அந்த விஷயம் நடக்கும்போது அதை 5 minutesல எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1 hourல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நடந்தது. ப்ரீவியஸ் லோக்கு வந்தோன்னா மலை இறங்கினவன் கொஞ்சம் மலை ஏறிடுறான். இப்போ என்ன ஆயிருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்து இந்த லோவை கட் பண்ணானே என்ன பண்ணுவான், இந்த லோக்கு கீழே போனோன்னே என்ன பண்ணுவான், கொஞ்சம் மேலே வருவான். இது நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் டைம் ஃப்ரேமில் இதில் வந்து பிரச்சனையே இல்லை. எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் பார்க்கலாம், தப்பே இல்லை. சரியா? 4 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும்.
இந்த இடத்துல ஒரு பையிங்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், மொத்தமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லைங்க அந்த மாதிரி நடக்கலை, நான் வந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட்டை, இந்த மாதிரி வந்து படிக்கட்டை கட்டிட்டு மேலே தான் போகிறான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையில் போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மார்க்கெட் அந்த மாதிரி வந்து போக ஆரம்பிச்சுன்னா உங்கள் டார்கெட் எதுவாக இருக்கும், அடுத்த தடவை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய டார்கெட். மொதல் தடவை இங்கே, அடுத்த தடவை இங்கே, அடுத்த தடவை இங்கே, கம்ஃபர்டபுளாக பையர்ஸ் உள்ளே நல்லா வந்துட்டா இந்த மாதிரி உங்களுக்கு கண் எதிரில் பையர்ஸ் வந்து கேண்டிலாக காட்டுவாங்க, கிராஃபிக்ஸில் காட்டுவாங்க. சரியா? நான் அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை வந்து சொன்னேன். நம்மலாம் படிக்கும்போது புக்கை உட்காந்து படின்னு படி, அதுவும் சாப்பிட்டோன்னா உட்காந்தோன்னா தூக்கமாக வரும். அட இது என்னடா இது படித்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச எழுதி பாஸ் ஆகி ஓடி வந்துட்டோம் நம்ம. ஆனால் இப்போ படிக்கிற பசங்களுக்கு நிறைய இந்த தனியார் நிறுவனங்கள், பைஜூஸ் மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸில் காட்டுறாங்க. அவங்க காட்டுற நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நம்மளே அடங்கடா இப்படி சொல்லி கொடுத்தா நம்மளே படிச்சுருந்துக்கலாம் போலவே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே தான் இங்கேயும். ஏற்கனவே இது ட்ரேடிங்கை பொறுத்தவரை எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ், எது ஹை எது லோ, எங்கே க்ளோஸ் வச்சான், எங்கே ஓப்பன் ஆனா, இதை வந்து நம்மளுக்கு கிராஃபிக்கலாக வந்து காட்டுறாங்க. கிராஃபிக்ஸாக இந்த இடத்துல வந்து காட்டும் போது இந்த கேண்டில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். நீங்கள் மேக்ஸில் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களால் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. நம்ம படித்த படிப்பு அது. இப்போ படிக்கிற படிப்பு வந்து இந்த கிராஃபிக்ஸ் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஆஹா பையர்ஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறாங்க, மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும், இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் இங்கே. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைய கற்றுக்கங்க. இந்த மாதிரி பையிங் வந்து நல்லா நடந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த லெவலுக்கு வந்துட்டு ரிஜெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்காது. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ரிஜெக்ட் ஆகிட்டு கூட மேலே பறந்துருவோம். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்குறோம். அதில் எல்லாமே அப்படி தான் நடந்துருக்குது. ஆனால் இப்போதைக்கு யார் டாமினேட் பண்ணுற மார்க்கெட்டை, செல்லர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பை கேண்டில் வந்து வரும், ஒரு வேளை மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா. வர்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து இருங்க. இல்லை ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து படிக்கட்டெலாம் கட்டுற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அப்புறமா வந்து சின்னதாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இது வந்து 24,750ன்னு வச்சுக்கோங்க. 750லேருந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. எங்கே வந்திருக்குன்னா 670க்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட 80 புள்ளி. ஸோ 80 புள்ளி நமக்கு ஃபியூச்சரில் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் நிஃப்டியில். அந்த மாதிரி இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தான், இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தான், நிறைய அந்த மாதிரி வந்து நடந்துருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் டேலெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்த இடத்த நெருங்கிட்டு இருக்குது, மார்க்கெட் நெருங்கிட்டு இருக்குது. அதனால் திரும்பவும் கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டானா பெரிய ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த இடத்துல அவ்வளோ தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான். அதனால் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணால் ரொம்ப 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 நல்லது. சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம், பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து நிஃப்டியில் வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து படிக்கட்டு கட்டிட்டு போனானோ, பேங்க் நிஃப்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ரேட் ஆன மாதிரி தெரியல. இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். சும்மா அப்படியே மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அப்படியே மேலே போயிட்டான். கனவு மாதிரி நடந்துருக்குது. இது எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வந்திருக்கிறாங்க. அது இந்த கேண்டில்லையே காட்டுது. பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கிராஃபிக்ஸ். அப்போ லோ வச்சிட்டான், மேலே போகும்போது புது ஹை வைக்கணும். வைக்கலைன்னா என்ன பண்ணுவான், கீழே வந்துடுவான். புதுசாக லோ பண்ணி எங்கே வந்துட்டான், கீழே வந்துட்டான். இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பைக்கான ஒரு சின்ன சமிக்கை வந்து கிடச்சிருக்கு. இன்னைக்கு அந்த சமிக்கை வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கு.
இப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஹையை கட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படியே இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும், இங்கே நடந்ததே தான் இங்கேயும் நடந்திருக்குது. இந்த லோ இருக்குது, அந்த லோவுக்கு கீழே இங்கே போயிருக்கு, இங்கே லோ இருக்குது, அந்த லோவுக்கு கீழே இங்கே போயிருக்கு. மறுபடியும் மேலே வரும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ப்ரைஸ் வந்து தான் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். சரியா? அப்போது மறுபடியும் மேலே வரும்போது அந்த இடத்துக்கே வந்துருச்சு ப்ரைஸு. இப்போ என்ன ஒரே ஒரு இதுனா, லோ இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னே இப்படி கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லோ இவ்வளோ தான் வரணும். மேலே போயிட்டானா அடுத்த லோ இவ்வளோ தான் வரணும். உடனே என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைனை ஒன்று போட்டுடலாம். ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி வந்து போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிருமா. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. அப்போ நம்ம இங்கே இருந்து மார்க்கெட்டு திரும்பிச்சுன்னா எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், எப்பா இப்படியே போய் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குப்பா. இங்கே போகும்போது எப்படி வந்து போகணும், இந்த லோவை பிரேக் பண்ணாமல் போகணும், அப்போ தான் போகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ஃபால் ஆகிற மாதிரி வந்து ஒரு பயமுறுத்துவான், இந்த லிக்விடிட்டியை எடுப்பான், எடுத்துக்கிட்டு மறுபடியும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரீவியஸாக நடக்கிறத வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை அனலைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. தொடர்ச்சியாக அதை நடக்கும். இந்த ஹை வச்சிருக்கு, இந்த லோ இருக்குது, இந்த லோவுக்கு கீழே வந்துட்டு திரும்ப அதே ஹைக்கு போய் தான் கீழே வந்தான். இங்கே லோ இருக்குது, அந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது தான் அதே ஹைக்கு போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான். லோ இருக்குது, திரும்பவும் வந்து அந்த லோவை கீழே பெனிட்ரேட் பண்ணி போயிருக்குது, திரும்பவும் வந்து இதே ஹைக்கு வந்திருக்குது. மார்க்கெட்டு ஃபால் ஆகுமா, ரைஸ் ஆகுமா? ரைஸ் ஆகணும்னா என்ன கண்டிஷன், இவ்வளோதான். 1 ஹவரில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிருந்து புல்லிஷாக மேலே போகுது, நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சு உடனே வந்து புல்லிஷாக போகுது, இல்லை கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி போகுது ஏதோ ஒரு நியூஸ்னால அப்படின்னா, என்ன நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் மேலே போய் கீழே வருவான், ஆனால் இந்த லோவுக்கு வரமாட்டான். வராமல் இந்த இடத்துல எதனாச்சும் 5 மினிட்ஸில் ஒரு பை கேண்டில் நல்ல ஸ்ட்ராங் பையை பார்த்தோன்னா என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள், இன்னொரு ஹை வைப்பான். இது இப்படி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படியே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று இங்கே பிரேக் ஆகணும், இல்லைனா இங்கே ஃபால் ஆகணும். ஸோ தொடர்ந்து மார்க்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் பார்க்க பழகிடலாம். சரியா? பயிற்சி பண்ணால் தான் பழக முடியும். நிறைய வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நிறையா வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். தொடர்ச்சியாக ட்ரை பண்ணியிருக்கான், அவனால் மேலே போகவே முடியல. எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? கீழே விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக மேலே போட முடியல அப்படின்னா விட்டான், கீழே வந்துட்டு. அப்போ இந்த ஹரிசாண்டல் லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோவும் கிட்டத்தட்ட அங்கேயே வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து பிரேக், ஹை வச்சுட்டான், அடுத்து ஹை வச்சுட்டான். எங்கே வரைக்கும் வரணும், ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வரணும். இவ்வளோதான். இதையும் தாண்டானா எங்கே வரைக்கும் போவான், அடுத்த ஹைக்கு போவான். அதையும் தாண்டானா அடுத்த ஹைக்கு போவான். மீன்வைல் நீங்கள் எதை கவனிக்கணும், இந்த லோவை கட் பண்ணுறானான்னு கவனிக்கணும், இந்த லோவுக்கு வருதா மார்க்கெட்டுன்னு கவனிக்கணும், இந்த லோவுக்கு வருதான்னு கவனிக்கணும், படிக்கட்டை ஒழுங்காக ஏறுறானான்னு பார்க்கணும். படிக்கட்டை ஏறாமல் எங்கேயாச்சும் இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணனா அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே போகிறான்னு அர்த்தம். மறுபடியும் இன்னொரு தடவை கீழே, இந்த கீழே வந்த வேகத்தையும் இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா மார்க்கெட்டில். யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, செல்லர்ஸ் இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இங்கே வர 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 யார் ஸ்ட்ராங்காகிறா, பையர்ஸு. ஏங்க இங்கே பை சிக்னலே இல்லையே, கேண்டிலே இல்லையே, பை நல்லா இவ்வளோ தூரம் பண்ணாலும் செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிட்டாங்களேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு இது தெரியும். என்ன நடந்துருக்குது, இவ்வளோ தூரம் செல்லாகி கொண்டு போனவங்கள அவங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே பையர்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து லோனே கன்சிடர் பண்ண முடியாது. எங்களுக்கு இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த லோவுக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்துருக்குது மார்க்கெட்டு,
ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸ் தெரியுறாங்களா? என்னாச்சு? படிக்கட்டு. உடனே படிக்கட்டை கட்ட ஆரம்பிச்சிருவான். இன்னொரு ஐ பண்ணணும். ஒரு ஐ பண்ணியிருக்கான், இன்னொரு ஐ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு ஐ இருக்குது, இன்னொரு ஐ பண்ணணும். பண்ணாமல் கீழே வந்தான்னா என்ன பண்ணுவான்? மறுபடியும் கீழே வந்துடுவான். இந்த லோக்கு மறுபடியும் கீழே வருவான். அடுத்த லோ மறுபடியும் கீழே வருவானா? கட்டாயமாக கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிஃப்டியில் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிச்சோன்னே நம்ம பார்த்துருப்போம். மேலே வரைக்கும் போச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இப்படி 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 வந்துட்டு நல்லா ஒரு பை ஆச்சா, நல்ல ஒரு பை ஆகும். இதை பார்த்து தான் நம்ம மக்கள் வந்து ஏமாறுறது. இங்கே தான் பை பண்ண வந்து சொல்லும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் எடுத்திருந்தீங்கன்னா, ஒருவேளை இதுதான் ஐன்னு நினச்சி இந்த செல் எடுத்தீங்கன்னா உங்களை பயமுறுத்திடும் இந்த கேண்டில். இந்த இடத்துல பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா சின்னதாக ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரே அடியாக அடிச்சிட்டான். ஸோ இந்த சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மார்க்கெட்டில் ஏன் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. 4 ஹவர்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? 4 ஹவர்ஸோட இதை மாற்றிட்டோம். ஓகே, 4 ஹவர்ஸில் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோமா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சுன்னா முக்கியமான இடத்துல இருக்குதுங்க நிஃப்டி அப்படின்னு சொன்னோம். பேங்க் நிஃப்டி வந்து அந்த முக்கியமான இடத்த எப்போவோ பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அதே முக்கியமான இடத்துக்கு வந்தோன்னு கீழே வந்துட்டான். தெரியுதா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போக 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 உங்களுக்கு வந்து இது புரிதல் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் வந்து ட்ரேடு எடுக்க முடியாது, இதை வச்சு ட்ரேடு எடுக்க முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா செல் ஆஃப் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு? பையர்ஸ் தெரியுதா என்ன பண்ணியிருக்கிறாங்க? பையர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாகவே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு செல்லர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனாங்க. எந்த இடத்துல? ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததோ ரெசிஸ்டன்ஸ் ஆச்சோ அதே லெவலுக்கு போனோன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அப்போது மறுபடியும் செல்லர்ஸ். அப்போது செல்லர்ஸ் இன்னும் அதிகமாக ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தோன்னா உங்களுக்கு இது வந்து எவ்வளோ கிளியராக வந்து தெரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் போனோன்னா என்ன வந்து உங்களுக்கு வந்து கண் எதிரில் வந்து என்ன வந்து தெரியுது? அவன் ரொம்ப நாளாகவே வந்து அதாவது ஜூன் மாதத்துலேருந்து விழ ஆரம்பித்தான், இன்னும் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ புதுசாக லோ பண்ணிக்கிட்டே வர்ற மார்க்கெட்டு என்ன ஆயிருக்குது? ஒரு கட்டத்தில் ஒரு வேகமாக கீழே வந்துருக்கிறான். இந்த வேகமாக கீழே வந்தால் என்ன அர்த்தம்? இங்கே போய் நம்ம வந்து செல் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன இருக்குது? ப்ரீவியஸ் ஹைக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்போது ஒரு தடவை மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து வராமலே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துடும். மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆனால் கூட மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். அப்போது இந்த மாதிரி போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர். ஓகே, அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே வந்து கடந்து போயிருங்க. என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் ரைட் ஷோல்டராக இருந்தாலும் லெஃப்ட் ஷோல்டராக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரியா? என்ன நடக்குது, யார்கிட்ட மார்க்கெட் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்தபோது என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்குது. ஏற்கனவே எங்கே வந்திருக்கு பார்த்துட்டு ஆஹா இந்த இடத்துல வந்திருக்கு. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, இந்த கேண்டில் வந்திருக்குது. அதே மாதிரி பெரிய ஃபால் ஆகிருக்குது, இந்த கேண்டில் வந்திருக்குது. அதுவும் இன்ஃபேக்ட் கேப் டவுன் ஆகிருக்குது, அதில் இந்த கேண்டில் வந்திருக்குது. அப்போ இந்த கேண்டில் வந்தோன்னே என்ன ஆகிருக்குது? கொஞ்சமாக ரியாக்ட் ஆகிருக்குது. மார்க்கெட் மேலே போயிருக்குது. திரும்ப கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ண முடியாமல் தான் மேலே போயிருக்குறான். ஒருவேளை அந்த மாதிரி நடக்குமா? நீங்களா இதை வந்து திங்க் பண்ணி பயிற்சி பண்ணி பல சார்ட்டு, அதை பல்வேறு விதமான சார்ட்டு பார்க்கணும். நம்ம நாட்டுடைய சார்ட்டை மட்டும் பார்த்தா பத்தாது. வெளிநாட்டுடைய சார்ட்டு, சம்மந்தம் இல்லாத சார்ட்டு இல்லை, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த விஷயத்துலேருந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். நான் நம்ம பேட்டர்ன் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே கற்றுக்கிட்டா கூட, அதாவது ஆழமாக கற்றுக்கிட்டா மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். சரியா? வீக்லியில் அப்படியே போயிட்டே இருக்குது. மேலே போக முடியாமல் கீழே வர்றான். ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்தானா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே வருவான். கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கானா, கீழே ஒரு வேளை வந்தானா கொஞ்சம் மேலே போவான். கீழே ஒரு வேளை வந்தானா கொஞ்சம் மேலே போவான். சரியா? ஸோ இது தொடர்ந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப நாள் ஆனதுனால வந்து ஆப்ஷன்ஸில் வந்து இது நடக்குமா, க்ரூட் ஆயிலில் நடக்குமா, அதில் நடக்குமா, இதில் நடக்குமான்னு ஒரு புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஆப்ஷன்ஸில் கூட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எங்கே இருந்து இந்த படிக்கட்டை வந்து கட்டாகும். இந்த படிக்கட்டை உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுதா? பொறுமையாக இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குதுங்க. நான் இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 24,700 கால் ஆப்ஷன். சரியா? நம்மளுக்கு எக்ஸ்பைரி நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி இது. அப்போது உங்களுக்கு பொறுமையாக படிக்கட்டு கட்டிக்கிட்டே வர்றோம். இந்த படிக்கட்டில் இன்னொரு விஷயத்தை எதை கவனிப்பீங்க? ப்ரீவியஸ் ஹைக்கு மார்க்கெட்டு போகுதான்னு கவனிப்பீங்க. என்ன தான் பண்ணாலும் என்ன பண்ணுறான்? ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். பாடு பொறுமையாக வந்து கீழே போயிட்டே இருக்கிறான். அப்போது அடுத்த ஹை வந்து இங்கே ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல அடுத்த ஹை இருக்குது. அடுத்த ஹை வர முடியல. ஸோ ஆக மொத்தம் இது வந்து டவுன் ட்ரெண்டு. படிக்கட்டில் நல்லா இறங்கி கீழே போகிறான். தெளிவாக பார்த்தோன்னு தெரியுது. 1 hourல ஆப்ஷன்ஸில் இது வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். சரியா? அதே மாதிரி தான் மேலே போகும்போது வந்து நிஃப்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ பொறுமையாக படிக்கட்டு ஏறி மேலே போயிருக்கிறான் தெரியுதா? எவ்வளோ நிதானமாக வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே 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 போயிட்டு அடுத்த ஹை பண்ணியிருக்கான் தெரியுதா? அடுத்த ஹை எந்த இடத்துல பண்ண முடியலையோ அந்த இடத்துல இருந்து தான் விழுந்துருக்குறான். அதெல்லாம் தெரியுதா? இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிக்கலாம். தப்பு நடக்கத்தான் செய்யும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னொரு தடவை இந்த ஐயும் கட் பண்ணி போயிருந்தான்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். அதனால தப்பு இல்லை. ஆனால் எந்த இடத்துல தவறு அப்படிங்கிறத வந்து அந்த ஆங்கரிங் மனநிலைன்ட்டு நேற்று ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசினார். அது காலையில் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கால் ஆப்ஷன் தான் மேலே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது சாயந்தரம் வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கும். இருந்தாலும் வந்து அது மேலே வரும் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. எங்கே மேலே வரும்? வரவே வரும். மேலே வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே வரும். இல்லைனா மேலே வர்றதுக்கான சாத்தியமே இல்லை. ஸோ 1 hourல தெரியுதா உங்களுக்கு? நிஃப்டி கால் ஆப்ஷன் 1 hour விழுந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. அப்படியே 5 minutes மாற்றுவோமா? இன்னைக்கு தான் மார்க்கெட்டு இதான். இன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து எப்படி வந்து பிரேக் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இது பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்தோன்னா விழுந்துருக்குது. இது அந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. எப்படி வந்து மேலே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு கீழே இந்த இடத்துல ஒரு சின்னதாக லோ, மறுபடியும் மேலே போயிட்டு அந்த லோவுக்கு வர முடியாமல், மறுபடியும் மேலே போயிட்டு இந்த லோவுக்கு வர முடியாமல், மறுபடியும் மேலே போனானா போகலையா? நீங்களே பார்த்துரு. ட்ரை பண்ணியிருக்கிறான், போக முடியல. ட்ரை பண்ணியிருக்கிறான், போக முடியல. அப்போ கீழே வந்துட்டான். ஒருவேளை நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னா அலர்ட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திருந்தா கூட இதை பார்த்தோன்னா அலர்ட் ஆகணும். அலர்ட், அவ்வளோதான். எந்த இடத்துல நீங்கள் வந்து இது ஆகாதுன்ட்டு வெளியில் ஆங்கரிங் மனநிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த முயற்சியும் தோல்வி ஆகுது பார்த்தீங்களா? அதாவது கீழே வந்துட்டு மேலே போக முடியல. இது வந்து 2வது முயற்சி. கீழே வந்துட்டு மேலே போக முடியல. இது 3வது முயற்சி. நடக்கவே இல்லை. என்ன பண்ணணும்? மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இங்கே இருந்து மேலே இப்படி போகணும். லோக்கு வராமல் இப்படி போகணும். மேலே போகும்போது நல்லா வைடாக வந்து இந்த மாதிரி வந்து போகணும். சும்மா வந்து இப்படி போயிட்டு இப்படி போனானால அதெல்லாம் வந்து பையிங்க்கு இங்கே சாத்தியமே இல்லை. பையர்ஸே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி வந்து வேகமாக ஒரு மூவை பார்த்தீங்கன்னா அசந்து போய் பை பண்ணிடாதீங்க. சரியா? அடடா விட்டுட்டோமே, இங்கே வாங்கியிருக்கணும், இங்கே வாங்கியிருந்தா அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும். 75லே வாங்கியிருக்கலாம், 175க்கு போயிட்டான். இன்னும் வாங்கலன்னா எப்படி? வாங்குடா அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க, கீழே போயிருப்பான்.
வாங்கிறதுக்கு முன்னாடி அவன் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறானே, நீங்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து விட்டுருவீங்களா, வாங்குவீங்களா? ஒரு 10 ரூபாய்க்கு விற்கும் போது இந்த பொருளை வாங்க விட்டுட்டீங்க, இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிது. ஐயோ 1000 ரூபாய்க்கு விற்கிது, நம்ம உடனே வாங்கிடலான்னு வாங்குவீங்களா? இல்லை மறுபடியும் 10 ரூபாய்க்கு எப்பாச்சும் வந்ததுன்னா வேணா பார்க்கலாம்ப்பா, ஐயோ 1000 ரூபாய்க்குலாம் நம்மளால முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப காசு அதிகம். அதே தான், அதே வியாபாரியுடைய மனநிலையில் இருந்தீங்கனாலே போதும். இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் லோக்கு கிட்ட வந்தோன்னா மார்க்கெட்டு நல்லா பையாக இருக்கா, இங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா பையே இருக்காது, இங்கேருந்து பையே இருக்காது, இங்கே பார்த்தீங்கன்னா பையே இருக்கா. அப்படின்னா என்னது, பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க வாங்கிடுவோம். பையர்ஸ் உள்ளே வரலாம், ஆனால் என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும், எட்டினா பார்க்கணும், பார்த்துட்டு கீழே வரும்போது இவ்வளோ தூரம் தான் வரணும், வந்துட்டு மேலே போகணும். அது எங்கே நடந்திருக்குது, இங்கே நடந்திருக்கு. எதுக்கு அப்புறமா நடந்திருக்குது, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா நடந்திருக்கு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு லெவலாக எடுத்து நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணிங்கன்னா என்னாச்சு, கொஞ்சமாக உள்ள வந்தான், என்ன பண்ணணும், கீழே இவ்வளோ தான் போகணும், அப்புறம் மேலே வரணும், கீழே இவ்வளோ தான் போகணும், அப்புறம் மேலே போகணும். என்ன நடந்தது, அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. என்ன ஆயிருக்குது, கீழே போயிட்டான், புது லோ. அப்போ அடுத்த தடவை மேலே வரும்போது என்ன பண்ணணும், மேலே இந்த ஐக்கு வரணும், வந்தானா, வரல, சரி போடா, கீழே போயிட்டான், இன்னொரு லோ வச்சிட்டான். இன்னொரு லோ வச்சா என்ன பண்ணுவான், கொஞ்சம் மேலே வருவான், எது வரைக்கும் வரணும், இங்கே வரைக்கும் வரணும், வந்தானா, வந்துட்டான். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் பையாகி மேலே போனதுக்கப்புறமா செல்லாகி எப்படி கீழே வந்ததோ, இவ்வளோ தூரம் செல்லானதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, இந்த லெவலில் ஒரு பாதி. நிறையா நேரங்களில் இதை அனுபவமாக நான் வந்து பார்த்தது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எதுவுமே ஒளிவு முறைவு கிடையாது, நான் எந்த கிளாஸுமே எடுக்கலை. இன்ஃபேக்ட் நான் என்னுடைய ட்விட்டர் பேஜு மற்ற பேஜெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமரே என்ன போட்டிருப்பேன், அதாவது இப்போ நான் எதுவுமே அந்த கிளாஸஸ் எதுவுமே நான் வந்து எடுக்கலை, எனக்கு டெலகிராமில் அக்கௌண்ட் இல்லை, யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க, இதை தான் போட்டிருப்பேன் நான். ஏன்னா இருக்கிற விஷயத்த, நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இது என்ன இருக்குது, இங்கே அடுத்து என்ன இருக்குது, இந்த லெவலு இங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய ஃபாலாகிற மாதிரி காமிச்சிருக்கிறான். இந்த லோவை கட் பண்ணாமல் மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு ஹை எங்கே வச்சிருக்கிறான், இங்கே ஹை இருக்குது, இங்கே ஹை இருக்குது. இதை கட் பண்ணதுக்கப்புறமா மேலே வரும்போது இவ்வளோ தூரம் நல்லா வந்த மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஹை எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நின்றுருக்கிறான், 20 நிமிஷம் 30 நிமிஷமாக நின்றுருக்கிறான். என்ன அர்த்தம், பையர்ஸை காங்கலை, பையர்ஸே இல்லை. பையர்ஸ் இருந்தால் என்ன இருக்கும், பையர்ஸ் இருந்தால் இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கு எப்படி மேலே போயிருக்கோம், இப்படி போயிருக்கோம். கீழே வந்துட்டு என்ன ஆகும், நல்லா இப்படி மேலே போகும். ஆனால் என்ன நடந்திருக்குது, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான், மறுபடியும் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான், மறுபடியும் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான், கீழே வந்தே வந்துட்டான். இந்த லோவுக்கு கீழே வந்து ஒரு லோ வச்சுட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு இந்த லோவுக்கு கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்டை முடிச்சு விட்டான். இது வந்து கால் ஆப்ஷனில் தான் இப்படி இருக்குது, புட் ஆப்ஷனில் எனக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி வந்து பண்ண முடியும், இல்லவே இல்லை. புட் ஆப்ஷன்லேயும் அதே தான், கால் ஆப்ஷன்லேயும் அதே தான். நான் ஸ்பாட்டாக பார்த்து எடுக்கணுமா, ஃபியூச்சரை எதையோ பார்த்து எடுங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு ஒன்று எடுங்க, எல்லாரும் விளையாடுற இடம் எதுன்னு பார்த்து எடுங்க, இந்த மணியில் எடுங்க. எங்கேயாச்சும் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்கனாலும் இந்த கான்செப்ட் படிக்கிட்டு தான் நடக்கும், ஆனால் பெரிய லெவலில் விளையாடுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால தான் நீங்கள் ஸ்பாட்டையோ பாருங்கள், ஃபியூச்சரையோ பாருங்கள், எதையோ பாருங்கள், பார்த்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸே எடுத்துங்க. இந்த மணியில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகுதான்னு பாருங்கள். நல்ல வால்யூமோடு வந்து நடக்கும். விளையாட்டு நடக்கிற இடம் எப்படி இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும். சரியா, அந்த திருவிழா எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் போய் உங்களுடைய சாமர்த்தியத்தை வந்து காட்டணும். விளையாண்டு ஜெயிக்கணும். 1 ஹவரில் சுத்தமாக இங்கே வந்து ஒரு விஷயமும் நடக்கல. புட் ஆப்ஷன் என்ன ஆச்சு, அந்த டைமில் நல்லா மேலே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ மார்க்கெட் வந்து கீழே வரும்போது எப்படி வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கேயும் வந்து அதே விஷயந்தான், திரும்ப 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 அதே விஷயந்தான் நடக்குது. ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறமா நல்லா மலை ஏறி மலை இறங்கி இருக்கிறான். மலை இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குதா, இருக்குது. பை இங்கே இருக்குது, அடுத்த பை இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான் போக முடிஞ்சுது. செல்லு இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த தடவை மேலேருந்து கீழே வரும்போது இங்கேயே வந்துட்டான். மேலே போகும்போது மேலே போகலை, கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போகலை, கீழே வந்தான்
இன்றைக்கி காலையில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டான். டோட்டலாக கீழே மலை இறங்கிட்டான். பேஸ் கேம்புக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா என்ன இருக்குது, கொஞ்சம் பையர்ஸ், கொஞ்சம் அதிக பையர்ஸ், இன்னும் கூட கொஞ்சம் அதிக பையர்ஸ். என்ன இருக்குது, ஹரிசாண்டலாக இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலை என்ன பண்ணுறான், லோ வச்சுருக்கிறான். இந்த இடத்துல ஒரு லோ, ப்ரீவியஸ் லோ, அதுக்கு முன்னாடி இன்னொரு லோ, அப்புறமா இன்னொரு லோ இங்கே, இன்னொரு லோ இங்கே வச்சானா, வைக்கல. என்ன பண்ணியிருக்கிறான், லோ வராமல் மேலே போயிருக்கு. லோ ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கான். அடுத்த தடவை வரல. என்னாச்சு, கட் ஆயிடுச்சு. ஹரிசாண்டல் பிரேக் அவுட். ஒரு தடவை டச் பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 5வது தடவை பிரேக் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் 4வது தடவை பிரேக் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன்னு அந்த கணக்கிலேயே வராது. பிரேக் ஆனோடனே என்ன பண்ணிட்டான், அவன் டார்கெட் இங்கே இருக்குது டார்கெட்டு, அங்கே வரைக்கும் போனானா, போகலை. எது வரைக்கும் போயிருக்கிறான், இந்த ஹை வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன லோ, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இது கணக்கில் எடுக்க முடியாது, அதனால் இதுதான் லோ. இது வரைக்கும் கூட வரலாம், தப்பில்லை. மறுபடியும் போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணிடுறான், இங்கே தான் வந்துருக்கிறான். மறுபடியும் இவ்வளோ தூரம் போயிட்டான், அடேங்கப்பா. அப்போ எங்கே வரணும், குத்து மதிப்பாக இவ்வளோ தூரம் வரணும். வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், இப்படி போய் இந்த ஐயை போய் எட்டி பிடிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷன் செல்லராக இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருந்தானா நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது, அது எதுவுமே நடக்காமல் வந்து இந்த லோக்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட். வந்தோடனே நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். இது நடக்கவே கூடாது. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் என்ன பண்ணுவான், இவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட்டு கீழே இங்கே வந்துட்டு மறுபடியும் போகும்போது இவ்வளோ தூரம் தான் போச்சு. மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் போகும்போது இவ்வளோ தான் போச்சு. கீழே வந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இந்த மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிட்டு அடுத்த தடவை போகும்போது அதை கட் பண்ணி மேலே வரும்போது என்ன பண்ணிட்டான், இந்த லெவலை கட் பண்ணிட்டான், இந்த லெவலை கட் பண்ணிட்டான். அடுத்து எங்கே வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான். தெரியுதா, நான் மார்க் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ லைவில், இல்லைனா முடிஞ்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணாலோ நீங்கள் இவ்வளோ வேகமாக இவ்வளோ தெளிவாக வந்து பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் என்ன காரணம், பயிற்சி. பயிற்சி எடுக்க 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 உங்களுக்கு வந்து அது வந்து புரிய ஆரம்பிச்சு, நல்ல புரிதல் வரும். நல்ல புரிதல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் கேண்டலையும் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் இது வந்து புரியும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை ஏறி அந்த மலையோடைய உச்சியில் போயிட்டு நீங்கள் பையை எடுக்கக்கூடாது. நீங்கள் பையை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லெஃப்டை பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா பார்க்கணும். அதே மாதிரி எப்படி ஏறி வரான், மலை ஏறி வரானான்னு பார்க்கணும். ஒரே அடியாக இந்த மாதிரி போனானா என்ன பண்ணுவான், செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அடுத்து கீழே வந்தே வந்துடும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங்கில் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்படி மேலே போகும்போது இப்படி, கீழே வரும்போது அது அதே மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி வேகமாக போய் ஒரு செல்லிங் வந்தது அப்படின்னா அடுத்த தடவை மேலே போகும்போது நல்லா போகாமல் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்ததுன்னா மார்க்கெட்டு, இப்போ அதுலேருந்து வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு படிப்பினை, அவ்வளோதான். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை இன்னும் கூட நல்ல இன்டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இன்சைட் கிடைக்கும். இதுவே உங்கள் ட்ரேடிங் வாழ்க்கையை வெற்றிக்கான ட்ரேடிங்காக வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து தரம் உயர்த்துறதுக்கு அது வந்து பேருதவியாக இருக்கும். சரியா, இன்னைக்கு மட்டும்தான் ஆப்ஷனில் அந்த மாதிரி நடந்ததுதானா, இல்லவே இல்லை. எல்லா நாளும் அப்படி தான் நடக்குது. எங்கே வந்திருக்கிறான், எங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான், ப்ரைஸு 11 ரூபா வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். எவ்வளோ தூரம் போயிருக்கான், 20 ரூபா போயிருக்கான். எப்படி போயிருக்கிறான், படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கு. இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவையும் நடக்குது. எவ்ரி சிங்கிள் டைம் நடக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலும் அதான் நடக்கும். இந்த இந்த இது வந்து ஹரிசாண்டல் பிரேக் அவுட் பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வரும். இப்போ இந்த லோக்கு கீழே போகல, அப்போயே பிரேக் ஆயிருமா நீங்கள் எதிர்பார்க்கும்போது இன்னொரு லோ வச்சிருச்சு. ஆனால் இங்கே லோ வைக்கல, ஆனால் இங்கே லோ வைக்கல. என்ன ஆச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எங்கே வரைக்கும் போவோம், இந்த இடத்துல குட்டியாக பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள போய் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டானா அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, கீழே வரலாம். ஆனால் இங்கேருந்தே திரும்பி இருக்கணும். திரும்பாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டான், வந்துட்டு மேலே போகும்போது போக முடியல. கீழே வந்துட்டான், இன்னொரு லோ போக முடியல. கீழே வந்துட்டான், இன்னொரு லோ
போக முடியலை, கீழே வர முடியல, அப்போது மேலே போயிட்டான். கீழே வர முடியல, அப்போது மேலே போயிட்டான். கீழே வர முடியல, அப்படியே ஆனால் இந்த மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. தொடர்ச்சியாக நடக்குதுங்க. இது வந்து நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க இடம் வந்து இவ்வளோ சின்னதாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எங்கேருந்து எங்கே ட்ரேட் ஆகுது? 11 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகுது. அதுலேயே வந்து இதை வந்து உங்களால் பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து 13 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 25 ரூபா வரைக்கும் போனாலும் அது வந்து நம்ம வந்து எதை கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரியே தான் போயிருக்கு. எந்த விதமான குழப்பமுமே இல்லாமல் வந்து அது வந்து நடந்துருக்கு. சரியா? இது வந்து நிஃப்டி பேங்க்குங்க. அந்த பேங்க்கோடைய சார்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. சரி, அதில் வந்து 54,600 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கிறேன். அதாவது விளையாட்டு அதிகமாக எங்கே நடக்குதோ, திருவிழா எங்கே நடக்குதோ அங்கே வந்து போயாச்சு. அப்போ இந்த திருவிழாவில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து இது எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. 54,600 கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதவங்க கூட இதை எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்த ஆப்ஷன் கூட நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். 54,700 பார்க்கலாம், 54,500 பார்க்கலாம். இல்லை இன்னொரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே போய் பார்த்தாலும் சரி, 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போய் பார்த்தாலும் சரி, இந்த நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து நடக்குதான்னு கவனிங்க. ஹரிசாண்டலாக இந்த இடத்துல 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நடக்குதானா உங்கள் கண்ணு எதிரிலேயே நான் வந்து 200 எபிசோடாக வந்து காமிச்சிருக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆனதுனால திரும்பவும் வந்து இதை உங்களுக்கு வந்து சும்மா மறந்துட போகிறீங்களே அப்படின்ட்டு ட்ரை பண்ணாமல் ஒரு வேளை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு உத்வேகப்படுத்துறதுக்காக இந்த பதிவை வந்து கொடுத்துட்டு இருக்கு. படிக்கட்டில் தான் இறங்கி வர்றான். படிக்கட்டில் எப்படி வந்து ஏறி போனானோ அதே மாதிரி படிக்கட்டில் இறங்கி வர்றான். வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது? நீங்கள் கேண்டில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். எங்கே செல்லர்ஸ் அதிகமாக வந்தாங்க ஃபஸ்ட் டைமு இங்கே தான் வந்தாங்க. இவங்க வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்து விட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் செல்லெல்லாம் 1-2 செல்லு இருக்கும். ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. படிக்கட்டில் இறங்கி இருக்க மாட்டோம். சரியா? இது வந்து கால் ஆப்ஷன். நம்ம 5 மினிட்ஸில் போய் என்ன நடந்துன்னு பார்ப்போமா? இன்றைக்கி என்ன நடந்துருக்குது? இதை பார்த்தோன்னா உங்களால் ஏதாச்சும் வந்து கெஸ் பண்ண முடியுதா? சொல்ல முடியுதா? ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கேருந்து மேலே கிளம்புனா எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ரிஜெக்ட் கண்டிப்பாக ஆகணுமா? ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். அப்போ ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வர்றாங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி போய் இன்னொரு ஹை வைக்க மாட்டான். இவ்வளோ தூரம் கூட போவான், ஆனால் கீழே வந்து லோவை கட் பண்ணுறான். இவ்வளோ தூரம் போவான், லோவை கட் பண்ணி வருவான். இல்லைன்னா சில நேரங்களில் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், நிஃப்டி ஆப்ஷன்ஸில் நேராக வந்து இந்த லோவுக்கு கீழே இன்னொரு புது லோ. மேலே போக முடியல, நேராக வந்துட்டான். கீழே வந்தே வந்துட்டான். எதை பற்றியும் கவலைப்படாமல். படிக்கட்டிலலாம் இறங்க மாட்டேன், நான் வந்து அப்படியே குதிச்சு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டான். இப்போ இதிலலாம் நீங்கள் வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால இந்த கேண்டலில் பார்த்துட்டு பை பண்ணிவிட்டு உட்காந்துங்கன்னா, நீங்கள் சாயந்தரம் ஆனாலும் வந்து அதாவது மார்க்கெட்டே முடிய போகிற நேரத்தில் கூட உங்களுக்கு இந்த லெவலுக்கு வரவே வராது மார்க்கெட். ஒருவேளை இப்படி கீழே வந்தோன்னா நான் இந்த இடத்துல ஒரு பையை வந்து எடுத்துடுறேங்க. ஒரு க்ரீன் கேண்டில், க்ரீன் க்ளோஸை வந்து நான் எதிர்பார்க்கல, இல்லைனா இந்த கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது நான் வந்து இந்த இடத்துல ஒரு பையை பண்ணிட்டேன், ஆனால் அது வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறது எந்த இடத்துல தெரியணும்? இந்த லோவை எப்போ கட் பண்ணதோ அப்போ தெரிஞ்சிடும். இந்த லோவை கட் பண்ணான்னு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே வருவான், வந்துட்டு கீழே போயிடுவான். அப்போ இந்த கொஞ்சமாக மேலே வரும்போது ஒரு சின்ன லாஸ்லேயே நான் வந்து வெளியில் வர பார்க்குறேன். அடுத்து எந்த இடத்துல நான் வந்து இதை வந்து வெயிட் பண்ணி இருந்து நான் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம். ஆனால் நம்ம பார்க்குறது என்னது? கால் ஆப்ஷன். ஓவரால் ட்ரெண்ட் என்னது? மார்க்கெட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. விழுந்துக்கிட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷனில் பைக்கு நம்ம தேடலாமா? இன்ஃபேக்ட் நீங்கள் தேடக்கூடாது. தேடுனீங்கன்னா கூட இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக சின்ன லாஸில் இங்கே வெளியில் வந்துருக்கலாம். திரும்ப இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டு கீழே போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. க்ளோஸ் வச்சா நம்ம வெளியில் வந்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அதை ட்ராக் பண்ண தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
அப்போ இங்கெல்லாம் வந்தோன்னா எதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா எதுக்காக இந்த லோவுக்கு கீழே வந்து போகும்போது எதுக்காக வெயிட் பண்ணலான்னா, கொஞ்ச நாச்சும் பையர்ஸ் வரட்டும்பா, ஒரு 10 பேர் பை பண்ணட்டும், நம்ம என்னங்கிறத யோசிப்போம். அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துடும். அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டு வந்து ஆகிட்டு இருக்கு, தெரியுதா? பொறுமையாக வந்து நீங்கள் இப்படி வந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்படி போயிட்டு புதுலோ வச்சுருக்கிறான், இப்படி போயிட்டு புதுலோ எங்கே வச்சுருக்கான் பாருங்கள். ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கிற லெவல்லையே நிற்கிறானா. இங்கே செல்லர்ஸ் வந்து இங்கேருந்து கீழே வந்துட்டாங்க, இங்கே என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளோ தான் பண்ணாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தான் வந்தாங்க. வாய்ப்பு இருக்கா மேலே போகிறதுக்கு? எது வரைக்கும் போவோம்? இது வரைக்கும் போயிடும். வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை இதையும் தாண்டா எங்கே போவான்? இங்கே வரைக்கும் போவான். கரெக்டாக போனானா? அதையும் தாண்டானா எங்கே போவான்? இங்கே போவான். இவ்வளோதான். இந்த புரிதல் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா, இங்கே போனோன்னா என்ன பண்ணணும்? லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். லோவை பிரேக் பண்ணாமல் ஹைக்கு மேலே ஹை வச்சுட்டே போனோன்னா என்ன பண்ணுவான்? இங்கே போயிடுவான். போதும். இங்கே என்னது இது கிட்டத்தட்ட ஒரு 70-80 வந்து வாங்கிட்டு எங்கே வரைக்கும் 250 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் போனாலே போதுமே நமக்கு. 200 போதும்பா. ஆக நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரேடிங்கை நிப்பாட்டிட்டு, ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா ட்ரேடிங்கை நிப்பாட்டிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்ததுன்னா கொஞ்சம் தூரம் போகுது, ஒரு பெரிய ஃபாலில் ஒரு 50% கண்டிப்பாக மார்க்கெட் போயிடும், ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா நான் வந்து பைக்கு அப்புறமா ட்ரை பண்ணுவேன். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் தான்ப்பா ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன். ஒருவேளை நான் தப்பாக ட்ரேடு எடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் எனக்கு தப்பாக கண்டுபிடிக்க தெரியணும் முதல்ல. எனக்கெல்லாம் தப்புனாலே கண்ணில் அப்படி படும். ஏதாவது கரெக்ஷன்லாம் பார்க்கணுன்னா நான் படிக்கிற காலத்தில் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. கரெக்ஷன் பார்க்கணும், கொஞ்சம் கரெக்ஷன் பாருங்க அப்படின்னு வந்து என்கிட்ட காமிச்சோன்னு சொல்லுவேன், இது என்ன தப்பாச்சு அப்படி. இவ்வளோ நேரம் பார்த்தமேடா எங்களுக்கு தெரியலையே. அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சுது. இதில் எங்கே நீங்கள் வந்து புரியும், ஒருவேளை பை எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கணும், இந்த லெவலுக்கு வந்து முக்கி திணறி இதுக்கப்புறமா வந்து கீழே வரைக்கும் போய் அந்த லெவலுக்கே வர முடியாமல் இருக்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடந்திருக்கணும், இங்கேருந்து இப்படி போய் இன்னொரு ஐ வச்சுருந்துருக்கணும். எவ்வளோ நேரமாக கஷ்டப்படுறான், 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம், அதுக்கப்புறம் தான் இது நடந்தது. சரியா? சரி, ஓகே. இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து புட் ஆப்ஷன் 1 ஹவர் பேங்க் நிஃப்டி 54,600 அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய புட் ஆப்ஷன். லோவுக்கு மேலே லோ வச்சுட்டே வரான். ப்ரீவியஸ் ஹைக்கு ஒரு தடவை போனால் என்ன பண்ணணும், இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போனான், அப்போ தான் மேலே போவான். இல்லைனா என்ன பண்ணுவான், புது லோ வச்சானா என்ன பண்ணுவான், மேலே தான் வருவான். புது லோ வச்சானா என்ன பண்ணுவான், மேலே வருவான். புது லோ வச்சானா மேலே வருவான். மேலே வர்றதே வந்து பையர்ஸ் வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து இழந்துக்கிட்டே வர்றாங்க, தெரியுதா? கான்ஃபிடென்ஸே இல்லை பையர்ஸ் கிட்ட. இப்போ என்ன ஆகுது, மொத்தமாக கீழே போயிட்டான். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, இப்போ தான் ட்ரேடிங்கே நடக்குதுப்பா. இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்றுட்டுன்னா அதுக்கப்புறம் தான் பையே ஆச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துட்டு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்கே வந்துருச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட இந்த ஹை வரைக்கும் தான் போயிருக்குது, இப்போ கீழே வந்துருக்குது. இந்த லெவலை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி புட் ஆப்ஷன் கீழே மட்டும் போயிட்டான், அவ்வளோதான், அவன் கீழே போயிடுவான், 0 ஆகிடும். சரியா? மந்த் முடிய போகுது, இருந்தாலும் சொல்கிறேன், ஜென்ரலாக நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ புட் ஆப்ஷன் நல்லா கீழே வந்தது, ஒரு சின்ன ட்ரை இங்கே நடந்தது, மறுபடியும் கீழே வந்தது, ஒரு சின்ன ட்ரை, மறுபடியும் கீழே வந்து புதுலோ வச்சான். எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். தடுப்பாட்டம்,
பையர்ஸ் வந்து தடுப்பாட்டத்தை நல்லா ஆடி இருக்கிறாங்க, கிளியராக இதில் வந்து தெரியுது. அப்போ அடுத்த தடவை மேலே வரும்போது ஹரிசாண்டல் பிரேக் அவுட். இதை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், மேலே வருவான். மேலே எங்கே வருவான், இங்கே வருவான். அப்புறம் இன்னும் இது ஹைக்கு வருவான். அப்புறம் ப்ரீவியஸ் ஹைக்கு போயிடும். போனானா போயிட்டான், எக்ஸாக்டாக போயிரு, முள்ளும் முனையமாக வந்து போயிரு. இப்போ இவ்வளோ தூரம் போனோன்னா என்ன பண்ணணும், லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவை பிரேக் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்பான். என்ன பண்ணணும், இந்த ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி கேண்டில் மேலே போகிறது பெருசு இல்லை, க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கலன்னா என்ன பண்ணுவான், ஃபால் ஆகுது. எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும், புது லோ. மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் புது லோ. மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் புது லோ. மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான், புது லோ வைக்கலை. புது லோ வைக்கலைன்னா என்ன பண்ணுவான், இங்கே வருவான், அடுத்து இங்கே வருவான், அடுத்து இதையும் தானானா இங்கே வரைக்கும் போவான். ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி இருக்க, பழகிடுச்சு. பார்த்து 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 பழகிடுச்சு. ஒரு இடமும் அதே தான். இதில் வந்துட்டு சில பேர் நினைக்கலாம், எங்கள் ஃபாலோவர்ஸே நினைக்கலாம், வேறு கான்செப்டே இல்லையா உங்ககிட்ட. நான் கான்செப்டை விற்கல, சரியா. எனக்கு தெரிஞ்சதை உங்களோட சும்மா ஜாலியாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கிறேன். இதனால எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். என்னோட குருநாதர் சொன்ன மாதிரி வந்து வரக்கூடிய தலைமுறை எனக்கு வந்து முடிஞ்சது, என்ஜாய்மெண்ட் வயசுலாம் முடிஞ்சது. அப்போது சின்ன இளைஞர்கள், சின்ன பசங்க வந்து இதை கற்றுக்கணுன்ட்டு வந்து வரும்போது அவங்க வந்து இந்த வயசுலேயே ஆர்வமாக இதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனைகள் பண்ணலாம். சாதனைகள் பண்ணிட்டு அதை நிறைய பேர்த்துக்கு பயன்படுற மாதிரி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த விஷயத்தை நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், இலவசமாக சொல்லணும். ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து நிதானமாக வந்து ட்ரேட் பண்ண வைங்க. ட்ரேட் பண்ண வச்சு நிறைய சவுத் இண்டியனில் இருக்கிற நிறைய ட்ரேடர்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்கணும், சரியா. இது வந்து கொஞ்ச நாளாக வந்து வேறவங்க கையில் இருந்தது, அதை நம்ம வந்து தட்டி பறித்து இதை வந்து ரூல் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில். அது என்னுடைய ஆசை. அதை ஏற்கனவே நிறைய பேர் வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் வந்துட்டு நிறைய சார்ட் அனாலிசிஸ் வந்து கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் வந்து அந்த லெவல்ஸ் வந்து கொடுக்கறதுனால வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுடைய டயத்தை வந்து அது வந்து நிறையா வந்து சாப்பிட்றோம். இந்த டிவி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் டைம் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் வந்து எனக்கு போஸ்ட் போடணும்னு நினச்சி நீங்கள் அதிகப்படியாக இதுலேயே இருக்கிறத நான் என்றைக்காச்சும் கவனித்தேன் அப்படின்னா உங்களையும் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிறத விட நீங்கள் பொறுமையாக ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கிட்டு பயிற்சி நிறைய பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா. நல்லா பயிற்சி பண்ணி நிறைய ப்ராஃபிட் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து யாருக்காச்சும் சொல்லித்தரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிக் கொடுங்க, சரியா. நிறைய ட்ரேடர்களை நேற்று வந்து சந்தித்தேன். நிறைய வெளி மாவட்டத்துலேருந்து வந்திருந்தீங்க. ரொம்ப ஆர்வமாக பெண்களும் கூட வந்திருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு வர்றதுனால நான் வந்து பெரிய ட்ரேடர் ஆகிடுவேன், நான் வந்து இதை கற்றுப்பேன் அதை கற்றுப்பேன் அப்படின்னு நினச்சி வராதிங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்போது ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஏதோ 1-2 விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லலை, மார்க்கெட்டில் எது வந்து புதுசாக வந்திருக்குது ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சில பேர் சில விஷயங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து சில விஷயங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அது ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னுடைய குருநாதர் சொன்ன மாதிரி அந்த ஃபாராகவே ரொம்ப அடுத்த வருஷம் டிசம்பரில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நிறைய புரோக்கர்ஸ் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸு மட்டும் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி
ஒரு கேதரிங்கு வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருக்கும். சரியா? சரி, ஓகே, ரைட். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து தினம் ஒரு பார்வையில் உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதில். நன்றி, வணக்கம்.